சீன பொருட்களுக்கான வரி விகிதத்தை 80 விழுக்காட்டுக்கு குறைக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரிந்துரைத்துள்ளார். இரு நாடுகளும் சுவிட்சர்லாந்தில் சந்தித்து வாணிப பேச்சுவார்த்தையில் ஈடுபடவிருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இவ்வேளையில் அமெரிக்காவுடனான வாணிப மோதல்களுக்கு அச்சந்திப்பு தீர்வை கொண்டு வரும் என சீன வெளியுறவு அமைச்சு நம்பிக்கை தெரிவித்தது. ஏப்ரல் தொடங்கி அமெரிக்காவும் சீனாவும் பரஸ்பர வரிப்போரில் ஈடுபட்டு வருகின்றன. இரு நாடுகளும் இறக்குமதி வரிகளை மாறி மாறி உயர்த்தி ஒரு கட்டத்தில் சீனாவுக்கு 145 விழுக்காடு என்றும் அமெரிக்காவுக்கு 125 விழுக்காடு என்றும் வந்து நின்றது. இரு நாட்டு தலைவர்களும் இறங்கி வராததால் பதற்றம் அதிகரித்து உலக நாடுகளையும் கவலையுறச் செய்தது. இந்நிலையில் வரி விகிதத்தை 145 விழுக்காட்டிலிருந்து 80 விழுக்காட்டுக்கு குறைக்க ட்ரம்ப் பரிந்துரைத்துள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரின் இந்த திடீர் மனமாற்றம் உலகின் அந்த இரு பெரும் பொருளாதார நாடுகளிடையே நீடிக்கும் வாணிப போர் பதற்றத்தை குறைக்கும் நோக்கத்தை கொண்டதாக பார்க்கப்படுகிறது. என்றாலும் அமெரிக்கா சீனா இடையிலான பேச்சுவார்த்தை அவ்வளவு எளிதில் முடியும் விவகாரம் அல்ல. கண்டிப்பாக இரு நாடுகளும் இழுத்து பிடிக்கும் என வாணிப நோக்கர்கள் கூறுகின்றனர். GM Indians பெருமையுடன் வழங்கும் Klang Valley International Indian Expo and Viral Food Festival 7 12 மே வரை Aeon Mall, Bukit Raja, Klang, Slang Orient Food Festival 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க ருசிக்க 80% டிஸ்கவுண்ட்ஸோடு பிக் சேல்.